ஹாய் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக என்னோட ஸ்டடி பிளான் நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாரி தான் நான் பிளான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைச்சு நீங்க ஒரு ஓன் ஸ்டடி போட்டிருந்தாலுமே எனக்கு ஹாப்பி தான். வாங்க பார்க்கலாம். நவம்பர் 30 to ஏப்ரல் 30க்கான ஸ்டடி பிளான் இது. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நம்ம எவ்வளோ டேஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவம்பர் 13லேருந்து நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பரில் வந்து 18 டேஸ் இருக்குது, டிசம்பரில் 31, ஜான்வரி 31 டேஸ், பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30 டேஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 169 டேஸ் இருக்குது. நான் வந்து இது ரவுண்ட் அப் பண்ணி 170 டேஸாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது மூணுமே நம்ம வந்து 170 டேஸும் படிக்க போகிறோம். அதனால் நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட் வந்து பாலிட்டி எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து பாலிட்டி வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் பாலிட்டி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. இப்போ நான் இந்த ஆர்டரில் தான் நான் படிப்பேன்னு இல்லை. நான் ஃபஸ்ட்டு பாலிட்டி, சயின்ஸு, அப்புறம் யூனிட் 8 இதெல்லாம் நான் படித்ததே இல்லை. ஸோ சயின்ஸ், யூனிட் 8, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஆர்டரில் போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நான் டேஸும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். பாலிட்டியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம 25 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஹிஸ்ட்ரி வந்து 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஐஎன்எம் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 15 டேஸ் போட்டிருக்கேன். ஜியோகிராஃபியும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படித்தாலே வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ 15 டேஸ். எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 எனக்கு புதுசு. அதனால் நான் வந்து 20 டேஸ், 25, 20, 25 அப்படி எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து அந்த டேஸ் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். டஃப்பாக இருக்கிற டேஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 165 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கம்ப்ளீட்டாக ஏப்ரல் 30க்குள்ளேயே இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம முடிச்சிருவோம். இப்போ நம்ம 25 டேஸில் பாலிட்டி வந்து முடிக்கலான்றதை சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் வந்து பாலிட்டி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்றதை காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாலிட்டி வந்து ஈஸியாக இருக்குது, நான் 20 டேஸில் இல்லை 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும், ஓகே. எனக்கு வந்து அது டஃப்ன்றனால நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நவம்பர் 13 வந்து டேர்ம் 1, டேர்ம் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். 6th புக்குன்னு பார்க்காதீங்க, அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நான் 2 டேஸ் போட்டிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் 2 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் வந்து நவம்பர் 15, 16. ஸோ நவம்பர் 15 வந்து டேர்ம் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நவம்பர் 16 வந்து டேர்ம் 3 ப்ளஸ் ஃபுல் ரிவிஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஒரு 6 லெசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டோட்டலாக. ஸோ அதை வந்து நான் 2 பிரிச்சிருக்கேன். அண்ட் கடைசி டேட்டில் வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் வந்து 8th விட 9th ரொம்பவே ஈஸி. அதனால் வந்து நான் 2 டேஸில் போட்டிருக்கேன். 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஓகே. அண்ட் நவம்பர் 22 அண்ட் 23 நம்மளுக்கு 2 டேஸில் இந்த 2 டேஸில் நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். 6th to 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். அடுத்து வந்து நவம்பர் 24 to 26 இது வந்து நமக்கு 3 டேஸ் இருக்கும். இந்த 3 டேஸ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. அந்த 3 லெசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 and 5 வந்து நீங்கள் சும்மா அது பார்த்தா போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அதில் ஏதாவது ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா, அதில் ஏதாச்சும் வந்து இயர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது மட்டும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டேஸ் இருக்குது. 3 டேஸில் நம்ம 3 லெசன் கம்ப்ளீட் பண்ண மாட்டோமா? ஈஸி தான். அதனால் நான் 3 டேஸில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. இப்போது நம்ம 6th to 10th கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 11 டேஸ் இருக்கும். இந்த 11 டேஸை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 4, 5, 2 அப்படின்னு. 11th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நம்மளுக்கு 5 லெசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே இந்த பாலிட்டியில் நான் படிக்க போகிறதில்ல. இது வந்து நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் படிப்போம்ல, அதில் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் இதுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10th லெசன் அண்ட் 5th லெசன் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து 4 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். 3 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் அந்த எக்ஸ்ட்ரா 1 டே வந்து ரிவிஷனுக்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வந்து 5 டேஸில் முடிக்கலான்றது போட்டிருக்கோம் இல்லையா? 12th ஸ்டாண்டர்டில் வந்து இந்த 1 to 6 தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ இது கண்டிப்பாக நம்ம 4 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இது ஆல்ரெடி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆர்டிக்கல் இல்லை இயர்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணால் போதும். ஸோ இந்த 1 to 6 வந்து கம்பல்சரி படிச்சுதாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம 5 டேஸ்லேயே முடிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 டேயில் பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் டே பாருங்கள், இது ஒரு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 3 டேஸில் நம்ம முடிச்சிடலாம். பேலன்ஸ் வந்து நம்ம 2 டேஸ் இருக்கும். அந்த 2 டேஸில் கூட நீங்கள் வந்து நல்லா தரவாக படிக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 டேஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 டேஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் டெஸ்ட். ஒரு ரிவிஷனும் நீங்கள் டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கேயும் நீங்கள் முடிக்கும்போது 11th அண்ட் 12th கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து 20 டேஸ் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இது வந்து 15 டேஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே உங்களுக்கு 5 டேஸ் இருக்குது. அந்த 5 டேஸில் வந்து பாலிட்டி வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி 2மே ரிவிஷன் பண்ணலாம். இந்த மாதிரி படிங்க. நான் இந்த மாதிரி தான் படிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சிலருக்கு சூட் ஆகும், சிலருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டடி பிளான் மேக் பண்ணும்போது இந்த வீடியோ ஒரு குட்டி ஐடியாவாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஸ்டடி பிளான் போடுறோமோ போடலையோ அது முக்கியம் இல்லை. நம்ம கன்சிஸ்டன்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு நல்லதாக தான் அமையும்.